என்ன கண்மணி? என்னெல்லாம் ஞாபகம் இருக்குதா இல்ல மறந்துட்டியா? சேர்மன் ஆக போறோன்ற கெத்துல இந்த காஞ்சனான்னு ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டேல்ல? எப்படி இருக்கிற அந்த ராசாத்தி ஃபுட்ஸ் ஓனர் அம்மா? அடிச்ச அடியில அப்படியே போய் சேர்ந்துட்டாளா இல்ல கை கால் போய் ஐசியூல கிடக்குறாளா? என்ன வெறுப்பேத்தனோன்னு இதெல்லாம் கேக்குறீங்களா? அதானே, என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உங்களை நம்பி அந்த ராசாத்தி எலெக்ஷன் ஆபீஸ் பக்கமே வரமாட்டான்னு ஆசையா போனா அவ எனக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணி தில்லா என் முன்னாடி வந்து நிக்கிறான். என்ன சொல்ற? என்னத்த சொல்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகல. நல்ல கல்லு மாதிரி தான் இருக்கா. ராசாத்திய பார்த்து கடுப்பான என் அத்தைக்காரி என் மேல காண்டாகி, நீ நின்னு கிழிச்சதெல்லாம் போதும், நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு பட்டார்னு நாமினேஷனுக்கு அவ பேரை கொடுத்துட்டா. ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு பல்ட்டியை என் சம்பந்தியம் அடிக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஏமாந்து போயிட்டா என் பொண்ணு. நான் இவ்ளோ ரிஸ்க் எடுத்தும் நீ நாமினேஷன் பண்ண முடியாம போயிடுச்சா? அதத்தானே இவ்வளவு நேரம் நாங்க கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம். அதுல நான் அனுப்புன அந்த டிரைவர் ராசாத்தி போன காரை அடிச்சிட்டேன் நானே. கண்டிப்பா ஆள் ஸ்பாட்லயே அவுட்னு சொன்னான். அப்புறம் எப்படி அவ தப்பிச்சா? நீங்க அனுப்பின ஆளோட லட்சணம் அவ்வளவுதான். எந்த காரியத்தையாவது ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? எல்லாமே சொதப்பல் தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா கண்மணி, இந்த அம்மாக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் போல இருக்கு. ஏங்க, உங்களை நம்பினதுக்கு இதோ இப்போ நிக்கிற மாதிரி நடுத்தெருவுல தான் நிக்கிறேன். ஏதோ என் மாமியார கொஞ்சம் ஏமாத்தி காரியத்தை சாதிச்சேன். அதுவும் இப்போ உங்களால போச்சு. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. வாமா போலாம். ஏய், கோச்சுக்காத. ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இந்த ராசாத்தி கேஸ் தான் இழுத்துக்கிட்டே இருக்கு. என்ன மாய மந்திரம் பண்றான்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நீ வேலையை முடிச்சிட்டு என்ன வந்து வீட்டுல பாரு. ஏங்க, இந்த திட்டமாவது ஜெயிக்குமா இல்ல அதுவும் சொதப்பலா இருக்குமா? இங்க பார், தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க 2 பேரோட பேச்ச கேட்டுட்டு நிக்கிறேன். இல்ல நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்டே வேற. சரி சரி, அதை விடு. நான் சொன்ன மாதிரி பேசிக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு, புரியுதா? ஏய், எடுறா வண்டிய. போலாமா? நில்லுங்க. என்ன அங்க போய் ராசாத்திய உசுப்பேத்தி, நீதான் உலகத்திலேயே சிறந்தவ, நீ எப்படியாவது ஜெயிச்சிடு அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டு வந்திருப்பீங்களே. என்ன பேச்சையே காணும். அப்படி என்னதான் பேசிட்டு வந்தீங்க? அதிகமாலாம் பேசல மரகதம், ஒரே வாசகம் தான், திருவாசகம் மாதிரி சொல்லிட்டு வந்தேன்.
மரகதம், அப்படி பார்க்காத மரகதம். சத்தியமா ஒரே வாசகம் தான். நீ பெரிய வீட்டுக்கு மருமகளா வரதா இருந்தா வா, இல்ல நீ சேர்மனா தான் ஆவேன்னா வரவே வராதுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டல்ல. பாரு, சொல்லு பாரு. ஆமா நீ புரியுதா? இப்படி அமைதியா இருந்தா அம்மா என்ன நினைப்பா? அப்பா பேசுறத எடுத்து சொல்லுமா. ஆமாம்மா, அன்னிக்கிட்ட அப்பா இப்படிதான் பேசினாரு. நீங்க ஓட்டு போட்ட லட்சணத்தை வச்சே தெரியும் நீங்க அங்க போய் என்ன பேசிருப்பீங்கன்னு. பாரி தம்பி, நீங்களாவது உண்மைய சொல்லுங்க. அண்ணே, அது நாங்க என்ன சொல்ல போனோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடியே ராசாத்தியும் இனியனும் உங்களை எதிர்த்து நிக்க விரும்பாம வாபஸ் வாங்குற முடிவுல தான் இருந்தாங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனா ராசாத்தி உங்களை எதிர்க்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கா. கண்டிப்பா வாபஸ் வாங்கி தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எனக்கு தெரியும் என் புள்ளை இனிய என்னை எதிர்த்து ராசாத்திய நிக்க வைக்க மாட்டான்னு. அவனுக்கு இருக்கிற பாசம் இங்க வேற யாருக்குமே இல்லையே. ஆமாமா, எங்க யாருக்கும் அந்த மாதிரி கண்மூடித்தனமான பாசம் எல்லாம் இல்ல. அந்த பாசம் தான் இனியனோட கண்ணையே மறைக்குது. நீ அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அவன் உன் நல்லதுக்காகவே யோசிக்கிறான். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீங்க யாரும் எனக்கு தேவையில்ல. என் புள்ளை இனிய மட்டும் எனக்கு போதும். அவன் ஒருபோதும் என்ன தோக்க விட மாட்டான். என்ன கண்மணி, அந்த ராசாத்தி வாபஸ் வாங்கி இந்த மரகதத்தை ஜெயிக்க வச்சிருவா போல. நான் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்க விட்டுருவேனா? இந்த மரகதம் எலெக்ஷன்ல தோத்து மண்ணை கவ போறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன ராசாத்தி, சந்தோஷமா இருக்க போல? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, ஆனா நிம்மதியா இருக்கேன். அப்படியா? ஆமா மாமா, மனசு அழுத்திட்டு இருந்த பாரம் இப்பதான் இறங்கி இருக்கு. எப்படியாவது இன்னைக்கு எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டா பெரிய நிம்மதி. சிரிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. போன கையோட வாபஸ் வாங்கிட்டு வந்துடணும். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? ராசாத்தியை எப்படியாவது வாபஸ் வாங்க விடாம தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இலக்கியா, நீ ஹாலுக்கு போ. போன்னு சொல்றேன்ல, போமா. என்ன கிளம்பிட்டீங்க போல? கிளம்பியாச்சுமா. ஏமா, வாபஸ் வாங்க போறதுல உறுதியா தான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, நாங்க கிளம்புறோம். ராசாத்தி அண்ணி, இல்ல வாபஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட. காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா அண்ணி. பரவாயில்ல, இப்பயும் வாங்கிட்டு போயிட. ஏய், அதான் வாங்குறேன்னு சொல்றாங்கல்ல, விட வேண்டியதானே? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வா ராசாத்தி. அதான் ராசாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னு சொல்றால, அப்புறம் ஏன் கப்பல் பண்றீங்க? என்ன அண்ணி,
எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, உனக்கும் தம்பிக்கும் எலெக்ஷன்ல நிக்காம வாபஸ் வாங்குறது நல்லதுன்னு தோணுது. ஆனா எனக்குன்னு இல்ல, மத்தவங்க எல்லாருக்குமே நீ நிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதான் எதுக்கு குழப்பம்னு சாமி முன்னாடி பூ போட்டு பார்க்கலாமேன்னு. அண்ணி, தேவையில்லாம குழப்பாதீங்க. நாங்க ஒரு முடிவெடுத்து தெளிவா இருக்கோம். ஆமாக்கா, எதுக்கு ரிஸ்க்? அதுக்கு இல்ல, நாம சிலது நல்லது நம்பிக்கிட்டு ஏதாவது தப்பான ஒண்ணு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பூ போட்டு பாக்குறது. உங்ககிட்ட கூட கேட்காம உரிமையா இந்த முடிவை எடுத்துட்டேன், பூவையும் வச்சுட்டேன். ஆனா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சமாவது என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ராசத்தி, பொன்னிதான் இவ்வளவு தூரம் சொல்றாள்ல. சரி அண்ணி, உங்க ஆசைக்காக ஒரு வாட்டி போட்டு பாத்துருவோம். வாங்க. ராசாத்தி, ஒண்ணுத்துல நான் மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், இன்னொன்னுல ரோஜா பூ வச்சிருக்கேன். ரோஜா வந்தா நீ எலெக்ஷன்ல நிக்கணும், வாபஸ் வாங்கவே கூடாது. அதே மல்லிகைப்பூ வந்துருச்சுன்னா நீ வாபஸ் வாங்கலாம். புரியுதா? சரி, எதுவா இருந்தாலும் உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் பண்றேன். நீங்க போடுங்க, பார்க்கலாம். எடு ராசாத்தி, சாமி என்னதான் உத்தரவு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். என்னாச்சு? இல்ல அண்ணி, இது சரி வராது. ஏன் ராசாத்தி, சாமி உத்தரவை கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது சரிதான், சாமி உத்தரவு கேட்கறதுல தப்பு இல்ல. ஆனா அத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். நான் வாபஸ் வாங்க போறேன்னு மரகதத்தை உட்பட எல்லாருக்கும் தெரியப்படுத்தியாச்சு. இப்போ கடைசி நேரத்துல முடிவை மாத்தினா பிரச்சனை ஆயிடும் அண்ணி. வாபஸ் வாங்க கூடாதுன்னு சாமி உத்தரவு வந்து அதை மீறி நான் வாபஸ் வாங்க போனேன்னா என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் அண்ணி. இது தேவையே இல்ல. நல்லதோ கெட்டதோ அது நாங்க எடுத்த முடிவாவே இருக்கட்டும். இல்ல ராசாத்தி. அக்கா, இதுக்கு மேல கம்பல் பண்ணாதீங்க. நாங்க போயிட்டு வரோம். வரோம் அத்தா, அம்மா வரோம். சரி. விடு பொன்னி, அவ மரகதமாவை எதிர்த்து நிக்க வேண்டான்னு நினைக்கிறா. ஆமா, அவங்க நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்ப என்ன, சாமி உத்தரவு என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? இலக்கியா, பாட்டி. இந்த 2ல 1 எடு.
ஏய் இலக்கியா ஒண்ணு வேண்டாம். ம்? ரெண்டுத்துலயுமே நான் ரோஸ் தான் கட்டி வச்சிருக்கேன். வேற என்ன பண்றது? எப்படியாவது அவளை வாபஸ் வாங்க வைக்க கூடாதுன்னு பிளான் பண்ணேன். ஆனா அதுவும் நடக்கல. சரி, விதிப்படியே நடக்கட்டும். இவ ஒரு திட்டம் போட்டிருக்கா. அதான் ராசாத்தே ஒரு முடிவுல உறுதியா இருக்காளே. என்ன ராசாத்தி மேடம், வாபஸ் வாங்க வந்திருக்கீங்களா? பின்ன மரகதம்மாவை எதிர்த்து நிக்கிறதுக்குலாம் ஒரு தில்லு வேணும்ல கண்மணி. மா, யார பார்த்து தில் இல்லைன்னு சொல்ற? நான் நிக்க போறேன்னு சொன்ன உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நாமினேஷன்ல தாக்கல் பண்ணவல்ல ராசாத்தி. ஏண்டி ராசாத்தி, அதென்னடி நான் நின்னா எங்க சேர்மேன் ஆகி இந்த ஊரை காப்பாத்த மாட்டேனோன்னு எதிர்த்து நின்ன. ஆனா இப்ப எங்க அத்தை நிக்கிறாங்கன்னு உடனே அப்படியே பெல்ட் அடிக்கிற. அது வேற ஒண்ணு இல்ல கண்மணி, இதெல்லாமே மரகதம்மா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ராசாத்தி நடத்துற நாடகம். ஹே ராசாத்தி, உனக்கு உண்மையிலேயே தில்லு இருந்தா நீ எங்க அத்தையை எதிர்த்து நில்லு. அப்படி இல்லாம கோழ மாதிரி வாபஸ் வாங்க வந்துட்ட. அடேங்கப்பா, எந்த அசைவும் இல்லாம ஸ்ட்ராங்கா நிக்கிற. மா, மரகதோ அத்தை சேர்மன் பதவிக்கு நின்ன உடனே இவ இந்த ஊருக்கு நல்லது நடந்துரும்னு கனவு காண்றா. ஆனா என் மாமியா என்னதான் சேர்மன் ஆனாலும் அவ நான் ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு இவளுக்கு தெரியல. ஆமா கண்மணி, அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ராசாத்திய நோக்கி ஒவ்வொரு காயா நகர்த்தணும். நாம அடிக்கிற அடியில இவ தானா இந்த ஊரை விட்டு ஓடிடணும். நீங்க என்ன பேசினாலும் நான் வாபஸ் வாங்குறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன் கண்மணி, இவ்வளவு உசுப்பேத்தியும் ஒன்னும் வேலைக்கு ஆகல? உன் வாய கொஞ்சம் மூடல, ஓங்கி ஒண்ணு விட்டுருவேன் பாத்துக்கோ. ஓஹோ, இப்பதான் உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இப்ப நீ வாபஸ் வாங்கினா மரகதோ அத்தை கிட்ட நல்ல பேர் கிடைச்சு உன் புருஷனும் நீயும் நிரந்தரமா பெரிய வீட்டுக்கு வந்துடலான்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? உன் யோகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னடி பெரிய இவளா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எப்படியாவது அத்தை மனசுல இடம் பிடிச்சிடணும், அதுதான் உன் லட்சியம். இது பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஏ கண்மணி, நீ என்ன காரணம் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு மூத்தவங்க அத்தை, அவங்கள எதிர்த்து நிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாபஸ் வாங்க வந்திருக்கேன். மத்தபடி நீ சொல்ற சீப்பான காரணம்லாம் எதுவுமே இல்லை. என்ன அத்தை ஏத்துக்கிற ஒரு நாள் வரும். அப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். உன்னால ஆனதை பாத்துக்கோ. என்ன சரஸ்வதி? ஒண்ணு இல்ல மாமா, இந்த வெட்டியான ஆளுங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாபஸ் வாங்க டைம் ஆச்சு, வாங்க போலாம். வா. இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவ கெட்டிக்காரி, நம்மள நல்ல மொக்க பண்ணிட்டால. அது இல்ல கண்மணி, நாம உசுப்பேத்துறன்னு தெரிஞ்சுதான் அவ பாட்டுக்கு வாபஸ் வாங்க கிளம்பிட்டான். இப்ப நாம என்ன பண்றது? அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஆனா இந்த கண்மணி எப்படியும் ராசாத்திய வாபஸ் வாங்க விட மாட்டான். அப்பா முனியா, எப்படியாவது அந்த ராசாத்திய வாபஸ் வாங்க விடாம பண்ணிடு. கொஞ்சம் கருணை காட்டு சாமி. ஏமா, நேத்து தான் உன்னை பத்தி உயர்வா பேசினேன். திடீர்னு இன்னைக்கு வந்து வாபஸ் வாங்க போறேன்னு வந்து நிக்கிற. ஏதாவது பிரச்சனையா?